ஏழாவது தாஸ்யம். தாஸ்யம்னா ஒரு தொண்டனாக இருந்து பகவானுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்வது. ஒரு தொண்டன் எஜமானுக்கு எப்படி பணிவிடைகள் செய்வானோ அது போல் நாம் தொண்டனாகி, இத பகவத்கீதைக்கான பாஷ்யத்துல 12ஆம் அத்தியாயத்தில் ராமானுஜர் விளக்கிறார். நேரா கோவிலுக்கு போங்க, பெருமாளுக்கு எத்தனை எத்தனை கைங்கரியம் பெருமாள் வச்சுன்னு காத்துன்னு இருக்கார், வாங்கோ நான் தருகிறேன்னு. அது பெரிய பாக்கியம். நிறைய பேர் கைங்கரியம் பண்ணும்போது என்ன நினைப்பா, பார் நாம் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டேன்னு நினைப்பா. கிடையவே கிடையாது. பெருமாளுக்கு நம்மளை விட்டா இன்னும் கோடி பேர் இருக்கா, ஆனா நமக்குன்னு அந்த கைங்கரியத்தை வச்சுன்னு காத்துன்னு இருக்கான். இவன் வந்து பண்ணட்டோன்னு. அப்ப நாம பண்ணி பெருமாளுக்கு புதுசா பாக்கியம் இல்ல, அவருக்கு பண்றது நமக்கு தான் பாக்கியம். ராமானுஜர் எழுதுறார் கீதா பாஷ்யத்துல, உத்தியான கரண ஒரு கோவில்ல தோட்டம் அமைத்து கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பிரதீபாரோபண ஒரு திருவிளக்கு ஏற்றலாம், மார்ஜன அபியுக்ஷண உபலேபன கோவிலை கூட்டி மெழுகி சுத்தம் செய்தல் உள்ளிட்ட கைங்கரியங்கள் பண்ணலாம், புஷ்பாகரண பூஜா பிரவர்த்தன அதுக்கப்புறம் திருவாராதனத்துக்கான புஷ்பம் சந்தனம் அரைச்சு கொடுக்கணுமா, சந்தனம் கொண்டு சமர்ப்பிக்கலாம். இப்படி கோவில்ல என்னென்ன கைங்கரியங்கள் எத்தனையோ பகவான் வச்சுன்னு காத்துன்னு இருக்கான். ஒரு பந்தல் போட்டு கொடுப்பதிலிருந்து, கூட்டி மெழுகுவதிலிருந்து, கோவிலுக்கு அலங்காரம் செய்வதிலிருந்து, ஒரு கம்பளம் விரிப்பதிலிருந்து எத்தனை எத்தனை கைங்கரியங்கள் கோவிலுக்கு போல பண்ணலாம். அப்போ தாஸ்யம், அதாவது ரொம்ப மனசு ஈடுபட்டு அவரால் பக்தி பண்ண முடியலன்னா, இது எப்படின்னா, சிரவணம் காதால கேட்கணும்னா கான்சென்ட்ரேஷன் வேணும். கீர்த்தனம் நாவால பாடணும்னாலும் நாம அப்படியே பாடிட்டே இருப்போம், மனசு அதுக்குள்ள எங்கேயா ஓடிடும். விஷ்ணு ஸ்மரணம் பெருமாளை சிந்திக்கிறதுனா நமக்கு அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கண்ணை மூடின்னு உட்காந்தாலே யாரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காதோ அவர் தான் முதல் அட்டண்டன்ஸ் வந்து போட்டுருவார். பெருமாளை நினைக்கணும் தான் கண்ணை மூடின்னு உட்காருவோம், ஆனா த மோஸ்ட் ஹேட்டட் பர்சன் கரெக்டா வந்து அட்டண்டன்ஸ் ஹலோ அப்படின்னு போவார். ஆனா இந்த தாஸ்யம் கைங்கரியம்ங்கிறது உடம்பு மனசு எப்படி போனாலும் சரி, இந்த கைங்கரியம்ங்கிறது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி எல்லாராலையும் பண்ண முடியும். அதனால தாஸ்யம், கோவிலுக்கு போய் நம்மால் ஒரு தாசனாக இருந்து தலைவனாகிய பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம். இது ஏழாவது.